Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 சாப்டர் 6 எக்ஸாம்பிள் நம்பர் 6.19 very important 3 mark sum. இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்ஹெச்எஸ்ஐ எடுத்து எழுதியிருக்கேன். இப்போது பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வெக்டார் எழுதி டாட் செகண்ட் வெக்டார் கிராஸ் தேர்ட் வெக்டார், இதை நான் ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த நான் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்டோட ஃபார்முலாவை நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். எழுதி காமிச்சிட்டு இப்போது இந்த வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்டை எடுத்து எழுதிட்டு பி கிராஸ் சியை நான் ஃபஸ்ட்டு வெக்டாராக ட்ரீட் பண்ணுறேன். அதாவது இந்த ஃபஸ்ட்டு வெக்டாராக ட்ரீட் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறப்போ ஏக்கு பதிலாக பி கிராஸ் சி டாட் இங்கே இருக்கிற ஏ மிஸ்ஸிங் சி மைனஸ் பி கிராஸ் சி டாட் சி இன்டூ ஏ, இது ஃபுல்லாகவே ஒரே வெக்டாராக நான் ட்ரீட் பண்ணுறேன். ஸோ இது டாட் தேர்டு ஒன் செகண்ட் ஒன் அப்படியே போட்டுக்கணும், மைனஸ் இது டாட் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அப்படியே போட்டுக்கணும். க்ராஸும் டாட்டும் சேர்ந்து வந்தால் பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டுருவோம். ஸோ சி வெக்டார் போட்டிருக்கேன். இங்கே 2 ரிப்பீட் ஆனதுனால 0 ஆயிடுச்சு. இப்போது இது கரெக்டான சைக்ளிக் ஆர்டரில் ஏபிசி இன்டூ சி அப்படின்னு எழுதியிருக்கேன். இது செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணி இந்த வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஏ கிராஸ் பி டாட் இதுக்கு பதிலாக பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இன்டூ சி. இதில் இந்த பாக்ஸ் ப்ராடக்டை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு ஏ கிராஸ் பி டாட் சியை சேர்த்து எழுதிக்கிறேன். இது மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு பாக்ஸ் ப்ராடக்டாக மாறிடும். ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகிறப்ப பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ லெஃப்ட் சைட் ப்ரூவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக எழுதுன மாதிரி கிடையாது. இதில் நீங்கள் நிறைய இந்த ஸ்டெப்பு நீங்கள் போட தேவையில்ல, ஸ்கிப் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் நீங்கள் எழுத தேவையில்ல. பட் இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் புரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் அப்படியே டைரெக்டாக அப்படியே எடுத்து போட வேண்டியது தான். பாக்ஸ் ப்ராடக்டோட ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணிட போகிறீங்க. அப்புறம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஏபிசி கிடச்சிட்டு ஸ்கொயர் பண்ணிட போகிறீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் உங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். என்னடா இவ்வளோ லெங்க்த்தியாக போட்டிருக்காங்களே செம்ம அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஷார்ட்கட்டாக கூட நீங்கள் வேணும்னா போடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிறது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் புரிஞ்சிக்கணும். தேங்க்யூ வியூவர்ஸ்.